வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். எதை பார்க்க வனாந்திரத்திற்கு போனீர்கள்? காற்றினால் அசையும் நாணலையோ? இந்த வார்த்தைகள் யோவான் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே யோவான் சாணகனை குறித்து இயேசு கிறிஸ்து சொன்ன அற்புதமான வார்த்தைகள். ஜனங்களிடம் இயேசு கிறிஸ்து யோவான் சாணகனை குறித்து 2 உயர்வான காரியங்களை கூறுகிறார். முதலாவது, யோர்தான் நதிக்கரையில் புட்கள் நீளமாக வளர்ந்து இருக்கும், அவைகள் காற்றில் அசைந்து கொண்டிருக்கும். இது ஒரு சாதாரண காட்சியாக அந்நாட்களிலே இருந்தது. காமன் சீன். பொதுவான காட்சி என்று, சாதாரண காட்சி என்று அர்த்தப்படுத்துவதற்கு காற்றில் அசையும் நாணல் என்ற பழமொழியை மக்கள் பயன்படுத்துவார்கள். இங்கே இயேசு இந்த பழமொழியை பயன்படுத்தி யோவான் சாணகன் ஒரு சாதாரண மனிதன் அல்ல என உணர்த்துகின்றார். தன் ஊழியக்காரனை உயர்த்தி காட்டுகிறார். இரண்டாவது, அசைந்தாடும் நாணல் ஊசலாடும் பலவீனமான மனநிலையை குறிக்கின்றது. யோர்தான் நதிக்கரையில் நீளமாக வளர்ந்திருக்கும் புட்கள் காற்றடிக்கும் திசையை நோக்கி ஆடிக்கொண்டே இருக்கும். உறுதியாக இருக்காது. எந்த பக்கம் காற்று அடிக்கின்றதோ அந்த பக்கம் அது ஆடும். யோவான் சாணகன் இந்த உறுதி இல்லாத நாளல்களைப் போல வளைந்து கொடுப்பவர் அல்ல என இயேசு உணர்த்துகின்றார். எந்த சூழ்நிலையிலும் தன் விசுவாசத்தையும் கொள்கைகளையும் மாற்றிக்கொள்ளாதவர், பாறையை போல உறுதியானவர். யோவான் சாணகன் தேவனுடைய வார்த்தைகளை எவருக்கும் பயப்படாமல் எங்கும் தைரியமாக பிரசங்கித்தார். யாரிடமும் இணங்கி போகவில்லை, சமரசம் செய்து கொள்ளவில்லை. நமக்கு இந்த வசனங்கள் எவைகளை உணர்த்துகிறது? ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் சாதாரணமானவர்கள் அல்ல. தேவ பலத்தோடு இந்த உலகத்தின் மதிப்பீடுகளுக்கு எதிர்த்து நிற்க வேண்டியவர்கள். எந்த சூழ்நிலையிலும் விசுவாசத்தில் உறுதியாக நிற்க அழைக்கப்பட்டவர்கள். இந்த உலகத்தோடு சமரசம் செய்யாமல் தைரியமாக வாழ கிருபை பெற்றவர்கள். அன்பானவர்களே, ஆண்டவர் நம் ஆவிக்குரிய தரத்தை அறிந்தவர். அன்று யோவான் சாணகனை பற்றி உயர்வாக கூறியவர் இன்று நம்மை குறித்து என்ன சொல்லுவார் என நினைத்து பாருங்கள். என் பிள்ளைகள் உறுதியாக நிற்கிறார்கள், எல்லா சூழலிலும் என்னை நம்புகிறார்கள் என ஆண்டவர் சொல்லும்படியான வாழ்க்கை நம்மிடம் காணப்பட வேண்டும். நமக்குள் இருக்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துவாராக. இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன். ஆமென்.